தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் என்று நாம் என்ன பண்ணிக்கிறோம்? விசுவசிக்கணும். அவர் தான் சந்திப்பார் என்று சொல்லி விசுவசிக்கணும். இல்ல இவர் போய் சம்பாரிச்சுட்டு வந்தா தான் என்னுடைய காரியங்கள் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விசுவசிச்சேன்னா அது கூடாத காரியம். தேவன் அவர் மூலமாக என்ன பண்ணுவாரு? உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய சம்பளத்தை நீ போய் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் அந்த எஜமானின் மூலமாக உனக்கு கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நீ எஜமா தான் பணம் கொடுக்கணும், எஜமா தான் பணம் கொடுக்கணும். கர்த்தர் கொடுத்தால் வழியே உனக்கு வந்து சேராது. ஆமென். ஹல்லேலூயா. எஜமான்கிட்ட ஒரு வருஷம் போகாம இரு, கொடுப்பாரா? சம்பளம் கொடுப்பாரா? கர்த்தர் கிருபை பாராட்டினால் அவன் மூலமாக இரக்கத்தின் மூலமாக அந்த பணம் உனக்கு கிடைக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை தான் நாம் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளாவிட்டால் உனக்கு கிடைக்க வேண்டியது உனக்கு சரியான சமயத்தில் கிடைக்காது. அதனால நாம் என்ன பண்ணணும்? எப்பொழுதுமே நாம் எதையோ ஒரு ஜெபத்தை ஜெபிச்சுட்டு எனக்கு இந்த காரியம் நடக்கணும், இந்த பணம் கிடைக்கணும், இந்த ஐஸ்வர்யம் வரணும், இந்த பொருளாதாரம் வரணும்னா இல்லை, அது கிடைக்கவே கிடைக்காது. இல்லைங்களா? ரேஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கணும், என்ன கொடுக்கணும்? நீங்க கொண்டு போய் அங்க அதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கறான்? ரேஷன் கார்டு வேணும். அந்த ரேஷன் கார்டு பண்றதுக்கு என்ன ப்ரூஃப் கேட்கறான்? ஆதார் கார்டு கேட்கறான். இல்லைங்களா? அப்ப ஆதார் கார்டு இல்லாம ரேஷன் கார்டு என்ன பண்ண மாட்டான்? கொடுக்க மாட்டான். அதே போல உன்னுடைய தேவைகள் சந்திப்பதற்காக கர்த்தருடைய வசனத்தை நீ என்ன பண்ணணும்? நீ பிடித்து ஜெபிக்கும் போது, நீ அனுப்பி ஜெபிக்கும் போது, நீ விசுவாசித்து அந்த வார்த்தையின் மூலமாக ஜெபிக்கும் போது பரலோகம் உனக்காக திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை நம்ம என்ன பண்றதுல செய்யறதுல நாம வந்துட்டு வார்த்தை இல்லாதபடிக்கு நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் இல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். அதனால் உனக்கு பயன் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா பரலோகத்துல எல்லாமே சட்ட பிரகாரமாக இருக்கிறது. இப்படி ஜெபித்தாதான் உனக்கு இப்படி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறார்? சட்டம் அங்க வைத்திருக்கிறார். நீ அதை அறிந்து கொண்டு ஜெபிக்கும் போது கர்த்தர் உடனடியாக காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.